ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ போச்சுன்னா ஒரு சம்பவம் லைவில் போச்சு. அப்பப்பப்பப்பா அடடாடாடா, சிவாஜி சார் செத்து போகடா, உயிரோட தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்மளோட ஜாக்லின் கூத்தாங்க போகிறோங்க ஒரு ஆக்டிங். ஆட்டோட்டோட்டோட்டோ ஜம்மா ஜம்மா ஜம்மா, என்ன டைலாக் டெலிவரி, என்ன ஒரு நடிப்பு. கண்டிப்பாக இந்த பிக் பாஸ் முடிஞ்ச உடனே இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அது என்ன விருது, ஏதோ ஒரு விருது கொடுப்பாங்களே, அந்த விருது கண்டிப்பாக இந்த பொண்ணுக்கு கிடைக்கும். ஏன்னா அப்படியே அவர் ஏதோ வந்து இந்த அம்மாவை பயங்கரமாக கோவப்படுத்தி ப்ரொவோக் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணதுக்கு ஒரு லாஸ்ட்டாக ஒரு அழுக வரும் பாருங்க. அதை முன்னாடி அழுத்துட்டு நீங்கள் ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்தீங்க சார், நீங்கள் பேசும்போது குத்துச்சு சாரா. என்னது குத்திச்சா? என்ன குத்திச்சு? என்னையா நடக்குது? ரொம்ப ஓவராக இருக்குதுங்க அப்பா. ஒன்றுமே சொல்ல அவர் பக்கத்தில் ஜெஃப்ரியை உட்கார வச்சுட்டு நான் ஜாக்கில் உட்கார வச்சுட்டு அவர் பேசுகிறாரு. நான் கூட ஊற்று பார்க்குறேன் ஏதாவது சொல்லுவாரா. ஏன்னா அந்த பொண்ணு காலையில் ப்ரொமோவில் பயங்கரமாக அழுதாங்க. ஏதோ ஒன்று சொல்லியிருக்காள் பொருக்கு. அவர் பாவம் இவ்வளோ நாள் கழிச்சு இன்றைக்கி தான் ஏதோ ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. நானும் பார்க்குறேன். அவர் கெஞ்சுறாரு, அம்மா கொடுத்துருமா, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்துட்டு எவனுக்கோ போகிறதுக்கு இவனுக்கு போனால் என்னம்மா, அம்மா கொடுத்துருமான்னு பிச்சை எடுக்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. இந்த பிச்சை எடுக்கிற மாதிரி அவர் பண்ண விஷயங்கள் இந்த அம்மாவுக்கு ஒரு இதுவாகிடுச்சான். உடனே என்ன பண்ணாங்க, ஒரு இது ஏற்கனவே ஒன்று போயிடுச்சு போடுக்குது, ரெண்டு தூக்கி போட்டு பிச்சு போட்டாங்க. போனாங்க அந்த பக்கம் ரயான் இருந்தார், போய் கட்டி பிடிச்சின்னு ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் யோசிக்கிறாரு, எல்லாரும் போய் கேட்குறாங்க என்னம்மாச்சு, அவர் அப்படி என்னம்மா சொன்னார். சௌந்தர்யாவும் ஷாக் ஆகுறாங்க. என்ன சொன்னார் சொல்லு. அவர் ரொம்ப ஓவராக பண்ணிட்டார். என்ன ஓவராக பண்ணார் அதை சொல்லு. அவர் என்கிட்ட வந்து கெஞ்சினார்ல, என்ன சொன்னார் அதை சொல்லு. கெஞ்சுறாருங்க, என்கிட்ட வந்து கெஞ்சுறாரு. நாமினேஷன் ஃப்ரீயா மற்றவனுக்கு போகிறதுக்கு எனக்கு கொடுக்க வந்தானே, இவனுக்கு கொடுக்க வந்தானேன்னு கெஞ்சுறாரு. சரி கெஞ்சினார், சரி நீங்கள் அழுதுக்கு என்ன ஒரு வார்த்தை சொன்னாரோ சொல்லுங்கள். அதுதாங்க கெஞ்சுறாரு. கெஞ்சினா அழுவீங்களா? என்னடா இது புது கதையாக இருக்குது. ஆனால் பாவீங்களா டேய், முடியலடா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஐயோப்பா, நீங்கள் ஆனால் லைவ் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து மண்டையெல்லாம் முடியலாம் பிச்சுன்னு போயிருக்கோம். நிறைய பேர் சொட்டையாக வந்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது சௌந்தர்யாவை டென்ஷன் ஆகிட்டாங்க. இந்த பார், இந்த மாதிரி தப்பாக பேசி பிராண்ட் பண்ணாதான்னு சொல்லிட்டாங்க. ஒரே வார்த்தை முடிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி வந்துட்டு சும்மாவே, அதாவது எதுக்கு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது விவசாய இல்லையா. முன்னாடிலாம் இதை தான் பண்ணுவாங்க, அழுது ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. இன்றைக்கி அவர் ஏதாவது பண்ணியிருந்தால் கூட நம்மளும் ஏதாவது ஒரு வீடியோ போடணும், ஜாக்லினுக்காக சப்போர்ட் பண்ண சொல்லிட்டு தான் நான் வந்து அந்த லைவை பார்த்துட்டே இருக்கோம். ஒன்றுமே நடக்கலைங்க. அவர் பாவம் சொல்கிறார், ஏம்மா நான் இதை கூட பண்ணக்கூடாதுமா, நான் எவில்மா. அவர் கெஞ்சுறாரு, டெவிலாக வந்துட்டு கெஞ்சுறாரு. எந்த டெவிலாக கெஞ்சிருக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க? கெஞ்சுறாரு. நான் எல்லாமே எனக்கு உரிமை இருக்குமா, நான் என்ன வேணாலும் சொல்லுவேம்மா. நான் உன்னை ஏதாவது கெட்ட வார்த்தை பேசுனேன்னா, உன்னை நான் திட்டினேன்னா, கோவப்பட்டேனாம்மா, என்னம்மா அது கூட நீங்கள் பண்ணக்கூடாதுன்றாங்க. அதை கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? ஏயா பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க்கை ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. அவர் டென்ஷன் ஆகிட்டார். பாவம் எல்லாத்தையும் தூக்கி போட்டார். ரொம்ப பாவமாக போச்சு ரஞ்சித் சாரை பார்க்கும்போது. ஆனால் இந்த பொண்ணு ரொம்ப ஒஸ்ட்டுங்க ஜாக்லின். எப்பா இந்த மாதிரி ஒஸ்ட்டு ஒரு கண்டஸ்டன் நான் பார்த்ததே கிடையாது. எதுக்கு ஆழணும், எதுக்கு சிரிக்கணும், எதுக்கு கோவப்படணும். ஆனால் சௌந்தர்யாவே டென்ஷன் ஆகும்பா, அதுதான் கொடுமை. சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோஸ் உங்களுக்கு காத்துட்ருக்கு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்லாம்.